இன்னும் 3 மாதங்களில் கூடுதலான மகளிருக்கு உரிமை தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் அறநிலைத்துறை சார்பில் 30 ஜோடிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இலவச திருமணம் செய்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசுகையில், காதலர் தினத்தை கொண்டாடாமல் இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம்தான் என்றார். மணமக்கள் காதலர்களாக நல்ல நண்பர்களாக இருக்கும்படி வாழ்த்தினார். அதுவும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்னைக்கு காதலர் தினம். இதை சொன்னா சில பேர் கோபம் வரும். அவங்கெல்லாம் காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம்தான். அப்படிப்பட்ட முக்கியமான தினத்தில் இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக இந்த 30 மணமக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நல்ல காதலர்களாக, அதைவிட முக்கியம் நல்ல நண்பர்களாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான். மணப்பெண்களில் பலரும் பட்டதாரிகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டி தமிழகம் உயர்கல்வித்துறையில் சிறந்த மாநிலமாக செயல்படுவதாக கூறினார். 4 ஆண்டு திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அப்போது அதிகப்படியான மகளிர்களுக்கு 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று இன்று 3 மாதங்கள்ல இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அரசினுடைய திட்டங்களை நீங்கள் தான் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும், செல்ல வேண்டும். அரசில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர். ஆனால் இந்த அரசினுடைய அம்பாசிடர்களாக மக்களாகிய நீங்கள், இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இன்னும் பல ஆண்டுகளுக்கு உழைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இப்பொழுது போல எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள், தருவீர்கள் என்ற நம்பிக்கை இங்கு இருக்கின்றது. மேலும் மணமக்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டும்படியும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார்.